அவர் திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்ததாக, தம்பி தள்ளாதீங்கப்பா, தள்ளாதீங்க, அப்படியே இருக்கட்டும், தள்ளாத இருங்க. முறைகேடு இருந்ததாக அரசாங்கத்துக்கு புகார் போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக இங்கே புகார் போனதுன்னு அந்த புகாரை விசாரிக்க ஒரு மருத்துவ டீம், ஒரு ஐஏஎஸ் தலைமையில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்யறாங்க. அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அறுவை சிகிச்சையில், அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில், திமுக அரசாங்கம். பிறகு தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அனுமதியை ரத்து பண்ணியாச்சு. ஆக ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக அரசாங்கம், அந்த அரசாங்கமே முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல, உண்மைதானே? நாம கண்டுபிடிக்கல, எதிர்கட்சி சொல்லல, ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல.